ஹாய் ஃபேமிலி, ஒரே மாதிரி சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்களா? அப்போ வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்யலாம். அதுக்கு நான் எனக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி, கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது அதே டைமில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்துக்கரலாம். இது கூடவே ஸ்பைசஸ்க்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கரலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சவரவுமே பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். கீரி சேர்க்க தேவையில்ல, அப்படி சேர்த்துக்கரலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கரலாம். இது எப்படின்னா, காப்படி அரிசிக்கு 100 சின்ன வெங்காயம், 50 இஞ்சி, 50 பூண்டு. நான் அந்த ரேஷியோவில் தான் எப்போவுமே அரைப்பேன். இப்போ அதே மாதிரியே நான் அரைச்சி சேர்த்துக்கரலாம். மசாலோட பச்சை ஸ்மெல் போட்டோம். இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இது கூடவே இப்போ அரைப்படி பிரியாணிக்கு நான் 3 ஸ்பூன் தனி மிளகா பொடி, 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி சேர்ப்பேன். அது கொஞ்சம் முதவே நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கரலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கரலாம். 1/4 படிக்கு அளவான பழமாக இருந்தால் 3, பெரிய பழமாக இருந்தால் 2 அந்த கணக்கில் இப்போ சேர்த்துக்கரலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிடாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு 50% வெந்திருந்தால் போதும். அந்தளவுக்கு தனியாக வச்சு பொரித்து எடுத்துக்கரலாம் சிக்கனை. இப்போது ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்குருவோம். நம்ம ஊற வச்ச சிக்கன் ஒரு 1/4 மணி நேரம் ஊறுனா போதும். அப்படியே ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு 50% பொரித்து எடுத்துக்கரலாம். இப்போ அரைப்படி அரிசிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுக்க சிக்கனை மசாலாவோடு சேர்த்துட்டு சிம்லேயே விட்டோன்னா நல்லா எண்ணெய் மசாலாவும் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்குருவோம். நான் 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி எப்போவுமே சேர்ப்பேன், கரெக்டாக இருக்கும். அந்த கணக்குலேயே சேர்த்துக்கரலாம். ஒலை நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி அதுவும் சேர்த்துக்குருவோம். இப்போது ஃபுல்லே வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கரலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியுமா வந்த பின்னாடி ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். இருக்கட்டும். இப்போது சிம்மும் இல்லாமல் ஃபுல்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கரலாம். நெய் சேர்த்துட்டு கிளறி விடலாம் வேண்டாம், இருக்கட்டும். மறுபடியும் தம் ப்ரொசீஜர் தான். போட்டுட்டு ஒரு வெயிட் மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். அரிசி குலையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.